கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம், உங்களுக்கும் கொடான கொடி சோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் மத்தியிலே பேச கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். இன்று நாளிலே வேதத்தை குறித்து தியானம் செய்ய பிரயாசப்படுகிறேன். வேதத்தை குறித்து நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சங்கீதம் 19வது சங்கீதத்தில் 7வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். ரொம்ப சந்தோஷங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். எடுத்தவனும் அந்த குறை கண்டுபிடிக்க முடியாது. சில பேர் குறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்தில் குறையே கிடையாது. நம்மக்கிட்ட குறைகள் இருக்கலாமா கண்டி? கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தையில் குறையே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக ஆக்கிறது. அப்போ கர்த்தருடைய சாட்சி சத்தியமும். நம்ம சாட்சி கூட சிலது மறைக்கப்படலாம். சாட்சியில் கொஞ்சம் பொய் கலந்துருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சாட்சி சத்தியம். அடுத்தது பேதையை ஞானி ஆக்குறதுமாய் இருக்குது. பேதைகளை ஞானி ஆக்குறதுமா இருக்குது வேதம். கர்த்தர் நல்லவரையா. நான் படிக்கணும், நல்லா படித்து பெரிய உத்தியோகஸ்தரானு நினச்சேன். படிப்பு வரல. இருந்தாலும் இந்த வேதத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பேதை ஞானியமாக்குறதுமா இருக்கிறதுனாக்கா பேதை போல இருந்தேன். என் கூட படித்தவங்களா டாக்டர், இன்ஜினியராக இருக்காங்க. இருந்தால் கூட எனக்கு கர்த்தர் இந்த சிலாக்கியத்தை கொடுத்துருக்க கர்த்தர் கொடான கொடி சோத்திரம். உங்கள் மத்தியில் பேச கர்த்தர் ரட்சித்துக்காக சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை பேசுறதுக்கு, கர்த்தருடைய ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு பெலன் கொடுத்ததுக்காக, ஞானம் அறிவு தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. பேதைகளை ஞானியாக்குறது சாட்சி சத்தியம். ஆனால் சங்கீதம் 119 எனக்கு பிடித்த, அடிக்கடிக்கு நான் யோசனை பண்ணி பார்க்குற ஒரு வார்த்தை இருக்குது. நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகள் இருந்தாலும் சுருக்கி மத்தியில் பேச நான் பிரயாசப்படுகிறேன். எனக்கு பிடிச்ச வார்த்தை பாருங்கள். சங்கீதம் 119:14. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியிலே களி கூறுகிறேன். திரளான செல்வத்தில். சில பேர் திரளான செல்வம் இருக்கு, களி கூறுதல் கிடையாது. ஹல்லேலூயா. திரளான செல்வத்தை களி கூறுவது போல சங்கீதக்காரன் சொல்றார். திரளான செல்வத்தை களி கூறுவது போல. சில பேர் பணக்காரங்க அந்த திரளான செல்வத்தில் களி கூறுவாங்க. அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் வேத வார்த்தை சொல்வது திரளான செல்வத்தை களி கூறுவது போல நான் உங்கள் சாட்சிகளின் வழியிலே களி கூறுவேன். இந்த சாட்சியில் இருக்க பாருங்க, சில உண்மையான கர்த்தருடைய சாட்சியை கேட்குற நேரத்தில் நம்ம உயிர்ப்பிக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சி சத்தியம். இன்னொரு வார்த்தை பாருங்க. சங்கீதம் 119:11 வார்த்தை. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். அருமையான வார்த்தைங்க. தியானம் பண்ணுங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ வேத வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் வைக்கும் போது நம்ம பாவம் செய்யாதபடி தேவன் நம்மளை காத்துக்கொள்றார். அந்த வார்த்தை நம்மளை காத்துக்கொள்றது, பாவத்தை மேற்கொள்ள வைக்கிறது. ஹல்லேலூயா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தை வைத்து வைத்தேன். சங்கீதக்காரன் சொன்னான், உன் வார்த்தையை இருதயத்தை வச்சேன் ஆண்டவரே, உன் வேதத்தை இருதயத்தை வச்சேன். உபகாமம் 6வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீ படுக்கும்போது, ஏந்திருக்கும் போது, நடக்கும்போது அது தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு.
இது பார்ப்ப மேற்கொண்டு அடுத்த வார்த்தை பார்த்தாக்க சங்கீதம் 119 பாருங்க 18வது உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்ததும். உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தலும். இந்த கண்ணை திறப்பா. கேஆர்சி கண்ணை திறந்தாரு, வில்லியாம் கண்ணை திறந்தாரு, அநேக கண்களை திறந்தாரு. இந்த வேதத்தில் சில சமயம் நான் என்ன பண்ணுவேன், சில வார்த்தைங்க இருதயத்தில் வரும், சப்தம் கேட்கும். வேத வார்த்தைங்க நான் தேடும் போது கிடையாது. 2 3 நாள் 5 நாள் இருக்கும். ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் கொடுத்துட்டேன். இருந்த ரெஃபரன்ஸ் பைபிள் எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இப்போ ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் இல்லை. அந்த வார்த்தை நினச்சி 2 3 நாள் பெட்டி வேதத்தை பார்த்து அந்த வார்த்தை இருக்குது பார்ப்பேன், ஆனால் எனக்கு தென்படாது. அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்லி ஜபிப்பேன். உமது வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடுமான்னு சொன்னால் கடைசி அந்த வேதத்தில் அந்த வசனத்தில் என் கண்ணை நிற்கும் கரெக்டாக. ரொம்ப அதிசயமாக இருக்கும். உண்மையை சொல்லப்போற அதிசயங்களை என்னை பார்க்கும்படி வேதத்தில் உள்ள அதிசயங்கள். இப்போ உலக அதிசயங்கள் என்னென்னவோ சொல்கிறாங்க. ரொம்ப ஊழியக்காரங்க உலகத்தை பற்றி தான் பேசுங்க. எத்தனையோ ராக்கெட் விடுறான், பாதியில் எரிஞ்சு வீழ்ந்து போகுது, கோடிக்கணக்கான நஷ்டம். தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு கால நஷ்டம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது பார்க்குற சங்கீதம் 37வது சங்கீதத்தில் 37 37வது சங்கீதத்தில் ஹல்லேலூயா 37வது சங்கத்தில் 30-31 வாசிக்கிறேன். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். 31 நான் முக்கியப்படுத்துகிறேன். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில். என்ன சொல்றேன்? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசக்குவதில்லை. அப்போ அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அப்போ எங்க இருக்கணும் வேதம்? இருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் கையில் வேதம் எடுத்துட்டு போறாங்க, நல்லதுதான், சபைக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அந்த வார்த்தை இருதயத்தை பதியணும். ஹல்லேலூயா. இருதயத்தில் வைத்தேன்னு சொல்றாரு. கர்த்தர் நல்லவர். அடுத்தது சங்கீதம் 40வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். இந்த 40ல் 8வது வார்த்தையை வாசிக்கிறேன். என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது பிரமாணம் நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். நியாய பிரமாணம் எங்கே இருக்கான்? வேதம் இருதயத்திலிருந்து. நியாய பிரமாணம் இருதயத்தில் இருக்கு. உன்னுடைய நியாய பிரமாணம் இருதயத்தில் இருக்கு. ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்றாரு. எவ்வளோ அருமையான வார்த்தைங்க. சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எரேமியா ஏற்கனவே சில காரியங்கள் நான் பேசியிருக்கேன். எரேமியாவில் ஒரு 8வது அதிகாரத்தில் ஒரு 8வது வார்த்தை இருக்கிறது. அந்த செய்தி நான் வேறு விதமாக கொடுத்துருக்கேன். ஆனால் இது கூட வேதம் சொல்கிறது, நீங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்கிறது எப்படி? மெய்யாக இதோ வேத பாருகிறேன், கல்ல எழுத்தாணி அதை அவத்தமாக்குகிறது. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, வேதம் எங்களிடத்தில் இருக்கு. வேதம் எல்லாருக்கிட்டையும் இப்போ இருக்கு, ஆனால் இருதயத்தில் வேதத்தை வைக்கணும், வேத வார்த்தைகளை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மல்கியால ஒரு வார்த்தை பார்ப்போம். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2வது அதிகாரத்தை நான் வாசிக்க 6வது வார்த்தை வசனம். மல்கியா 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறேன். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அப்போ சில வாயில சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது.
அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. இது இயேசு கிறிஸ்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, நமக்காக இல்லை. சத்திய வேதம் வாயில் இருந்தது, அவர் வாயில் இருந்தது. நம்ம வாயில் இருக்கா? சத்திய வேதம் இருக்கா? ஸ்தோத்திரம் இருக்கட்டும். அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படு, அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாக சஞ்சரித்து அநேகரை அக்கபந்தத்து திருப்பினான். அடுத்த வார்த்தை, ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அப்போ ஒரு பாஸ்டர், ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒரு டாக்டர், ஒரு பிஷப்பு, ரெவரண்ட் எல்லார் வாயிலும் என்ன தேடுறாங்க? இப்போ இங்க வேதம் சொல்றது, ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனையில் கர்த்தரின் தூதன். அப்போ தூதனுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும். எல்லாருக்கும் தீமையான பொருளாசை. ஒரு மனுஷனுக்கு பொருளாசையே வரக்கூடாது. தேவனை பின்பற்றோடு பொருளாசை இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தன் தேவனை பின்பற்றுன்னு சொன்னாக்கா அவன் பொருளாசைக்காரன், அவனை நம்பக்கூடாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒத்து வராது. ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். அடுத்தது 8வது வார்த்தை, மல்கியா 2:8, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரே வேதத்தை குறித்து இடரல் பண்ணுவீர்கள். சிலதை வேதத்திலேருந்து இடரல் பண்ணாங்க. தெரிஞ்சா, நான் கூட தெரிஞ்சா பேசுவேன், தெரியலச்சுன்னா பேச மாட்டேன். அது வித்தியாசம் வியாக்கணம் பண்ணக்கூடாது. வேதத்தில் எப்படி இருக்கோ அப்படி சொல்லிடுவேன். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தை குறித்து இடரல் பண்ணுகிறீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழியை காத்து கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பமும் நீசனுமாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் சங்கீதம் 19 பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது. மறுபடியும் சங்கீதம் 19 கடந்து போவோம். சங்கீதம் 19 நான் முதல்ல ரசிக்கப்பட்டதில் வாசிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுவேன், மகிழ்ச்சிப்படுவேன். அது அந்த வேதத்தை குறித்து கீழே சொல்லப்பட்ட சங்கீதம் 19:8, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்குது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்ததுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியமாக இருக்குது. அப்போது கர்த்தருடைய வேதத்தை பற்றி 10வது வார்த்தை மறுபடியும் சொல்லுது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெனித்தேனும் மதுரமுள்ளதுமாக இருக்கிறது. மதுரம், தேன் சாப்பிட்றோம், அதை காட்டி மதுரம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, கடைசியில் இந்த வேதத்தில் இவ்வளோ அருமையாக வேதத்தை சொல்லிப்பட்டு கீழே ஒரு வார்த்தை இருக்குது, பயங்கரமான வார்த்தை. 12வது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? வேதத்தில் பிழை இருக்க சொல்லக்கூடாது, நமக்குள்ள பிழைகள் இருக்கு. அதான் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கு. ஹல்லேலூயா. நம்மிடத்து குறைகள் இருக்கு, பிழைகள் இருக்கு. பிள்ளைகளை திருத்திக்க சொல்கிறாங்க. பரீட்சையில் பிள்ளைகளை திருத்தி தான் மார்க் போடுறாங்க. நாம் கூட தப்பித்தங்களை திருத்திக்கணும், பிள்ளைகளை திருத்திக்கணும் வாய்க்கல. அப்போது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? உணர்வு வேணும். நம்ம பிழை பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம், குற்றப்படுறோம், பாவம் பண்ணுறத தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும். அடுத்த துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்போது நான் உத்தமனாகிய பெரும் பாதத்துக்கு நீக்கலாவேன். என் கண்மலையும் என் மீட்பனுமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உனக்கு சமூகத்தை பிரதியாய் இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
ஜீசஸ். ரோமர் 10வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வாசிப்போம். ரோமர் 10 அருமையான காரியங்கள். ரோமர் 10வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். அவர் விசுவாசி எவனோ அவன் வெட்கப்படுதல் வேதம் சொல்கிறது. ரோமர் 10 சொல்லுது 11வது, அவர் விசுவாசிகள் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்று வேதம் சொல்லுது. வேதம் தெளிவாக சொல்லுது, அவன் வெட்கப்பட மாட்டான் விசுவாசிக்கிறவன். அதனால வேதத்தை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 51வது அதிகாரத்தில் 7வது வார்த்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நீதியை அறிந்தவர்களே, இங்கே சொல்லுது வேதம், நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. வேதம் சொல்லுகிறது நீதியை அறிந்தவர்களே. நம்மளை பார்த்து சொல், நீதியை அறிந்தவர்கள். இப்போ வேத வார்த்தை அறிந்தவர்களுக்கு நீதி அறிந்திருப்பாங்க. கர்த்தர் நீதி உள்ளவர் இல்லையா? வேதத்தில் நீதியாக எழுதப்பட்ட வேதம் இது, குறைவற்றதும் இருக்கு. குறைவற்றது வேதம். ஹல்லேலூயா. பசும் பொன்னிலும் எல்லா காட்டிலும் பரிசுத்தமானது, தேனிலும் தெளித்தேனும் மதுரமானது. சரி, நீதி அறிந்தவர்கள் என் வேதத்தை இருதயத்தை பதிவிருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைகளுக்கு பயப்படாமல் அவர்கள் தூசணம் கலங்காமலும் இருங்கள். அப்போ நான் என்ன சொல்லுவேன், வேதத்தை இருதயத்தை பதிவிருக்கிற ஜனங்களே. அப்போ வேதத்தை இருதயத்தை பதித்திருக்குன்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. இருதயத்தை பதித்திருக்கணும். கர்த்தர் நல்லவர். சரி, ஏசாயா 30வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி 30வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 30வது அதிகாரம் 9வது வார்த்தை வாசிக்கிறேன். 30:9. ஹல்லேலூயா. இவர்கள் கலக்கமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரமாயிருக்கிறார்கள். இங்கே மேலே நீங்கள் வாசிக்கணும். நான் சொல்கிற வார்த்தைங்க உங்களுக்கு இன்னும் புரியணும். மேலும் கீழே வசனம் வாசிக்கணும். இங்கே வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்படியே நான் வாசித்தா கூட நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்க. அதுக்காக வார்த்தைகளை சுருக்கமாக பேசுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏசாயா 30 அதிகாரத்தில் எகிப்திய சகாயம் பண்ணுவது விருத்தியாமல் வீணமாய், எகிப்திய சகாயம் பண்ணுவது வியார்த்தம் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பது அவருக்கு பெலன் என்று அதற்கு கூறுங்கள். இப்போ நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு அதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புத்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரமாயிருக்கிறார். சில பேர் கர்த்தருடைய வேதத்தை கேட்கறதுக்கு மனது இல்லாமல் இருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஏசாயா 42வது அதிகாரத்தில் 21வது வார்த்தை பாருங்க. ஏசாயா 42வது அதிகாரம், ஏசாயா 42வது அதிகாரத்தில் 21வது அதிகாரம் 21வது வார்த்தை. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அதுக்கு மேலே பாருங்க 19. என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூடினை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனே அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லாமல் அந்தகன் யார்? அந்தகன் சார் குருடன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நீ அநேக காரியங்களை கண்டும் கவனித்திருக்கிறாய், அவனுக்கு செவிகளை திறந்திருந்து கேளாத போகிறான். வேதத்தை குறித்து இங்கே கீழே 30:21 கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவனுக்கு பிரிய வைத்திருக்கிறார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார்.
வேதத்தை முக்கியப்படுத்துறார் அவர். ஹalleluya ஜீசஸ். சங்கீதம் 132 ஒரு வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 132 2வது வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாவத்தை பார்க்கணும். உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறேன். இப்போ வார்த்தை எங்க இருக்கு? வேதம் தான் வார்த்தை. வேதத்துக்குள்ள அவர் வார்த்தை இருக்கு. வேதமே வெளிச்சம், நீதிமைகள் இருக்கு. இப்போ அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஜீசஸ். ஆமோஸ் 2வது அதிகாரத்தில் பார்ப்போம். ஆமோஸ் 2வது அதிகாரம். ஆமோஸ் 2வது அதிகாரம். ஆமோஸ் 2வது அதிகாரத்தில் 4வது வார்த்தை பார்ப்போம். மேலும் யூதா 3 பாதங்கள் நிமித்தம் 4 பாதங்கள் நிமித்தம் நான் அவருக்கு ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளை கை கொள்ளாமல், என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்கள்னால் மோசம் போனார்களே. சில பேர் கர்த்தருடைய வார்த்தை நம்பாத மோசம் போயிடுறாங்க. நம்ம கூட இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதிசயம் நடக்கும், அது அபத்தமாயிடுமா? வார்த்தை அபத்தமாகாது. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே இருக்கும். நமக்கு அதிசயம் நடக்கல, நமக்கு ஆசீர்வாதம் வரல, நமக்கு நன்மை வராத கட்டி கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்ல முடியுமா? நமக்கு அது கிடைக்கணும்னு சொன்னால் கர்த்தர் கிடைக்க அந்த தகுதி தான் நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தை அப்போதும் இது பொய், இந்த வார்த்தை நடக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நடக்கும். ஆபிரகாமுக்கு என்ன பண்ண? பிள்ளை பிறக்குன்னு சொன்னாங்க. உடனே பிள்ளை பிறந்ததா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பேசாதீங்க சொன்னாக்கா கல்லுக்களாலே ஆபிரகாம் பிள்ளைகள் உண்டாக்க வல்லவர் சொன்னார். கல்லுகளே பேசுன்னு சொன்னார். அப்போ பிள்ளை பிறகு 25 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தர் செய்வார். பொறுமையாக இருக்குன்னு. ஹalleluya. சரி, கர்த்தர் நல்லவர். அது கிருபை என்றும் உள்ளது. அடுத்த காரியத்தை நம்ம கடந்து போவோம். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் ஒரு வார்த்தை பார்ப்போம். ஜீசஸ். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வார்த்தை வாசிக்கிறேன். 8வது அதிகாரம் 12வது வார்த்தை வாசிக்கிறேன். என் வேதத்தின் மகத்துவங்களை அவருக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம். சில பேர் இதை அந்நிய காரியமாக நினைக்கிறாங்க. நம்முடைய காரியம் சொல்லி நினைக்கணும். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கடந்து போகும் மேற்கொண்டு நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை பார்ப்போம். வேதம் மனமகிழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை நேசிக்க மிகுந்த சமாதானம் உண்டு சொல்லிட்டு சங்கீதம் 119 165 சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6வது நீதிமொழிகளை நான் வாசிக்கிறேன். 6வது நீதிமொழி 21 22 23 வாசிக்கிறேன். அவைகளை எப்போதும் உன் இதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்தில் கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விடுக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே வெளிச்சம் விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவை. ஹalleluya. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இங்கே. 1, ஜீசஸ். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சை ஜீவவை. அதனால் வேதத்தை நல்லா தியானிப்போம், வாசிப்போம். கர்த்தர் நல்ல ஒரு மத்திய 23 அதிகாரத்தை 13 14 15 பண்ண மாயக்காரே வேத பாரகரே சொல்கிறாங்க. மார்க்கு 1:22 ஆண்டவர் என்ன பண்ணார்? வேதத்தை தெளிவாக பேசினார் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து யோவான் 5வது அதிகாரத்தில் பார்ப்போம்.
யோவான் 5வது அதிகாரத்தில் யோவான் 5வது அதிகாரம் 39வது வார்த்தை வசனம். இங்கே வேதம் யோவான் 5வது 39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை கருத்து சாட்சி கொடுக்கணும் அவைகளே, அப்படி இருந்த உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று வர உங்களுக்கு மனதில்லை. ஒரு திரளான ஆசை இருந்தாலும் அது ஜீவன் இல்லை சொல்றார் ஆண்டவர். ஆனால் பணம் வேணும், பணம் வேணும், ஐஸ்வர்யம் மாறணும், வீடு வாசல் இல்லை, நான் ஜீவன் வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு. அதான் மறைமுகம் சொல்றேன், வேத வாக்கினை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாக்க முடியும் என்று வர உங்களுக்கு மனதில்லை. ஜீவன் உண்டாக்க முடியும், பணம் உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும், நன்மை உண்டாகணும், சுகம் எல்லாம் இருக்கு. ஜீவன் உண்டாகணுமே. நமக்கு அவர் என்ன சொன்ன, ஜீவன் தருவேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன், அவர் எனக்கு ஜீவன் தருகிறவர். ஹல்லேலூயா. இப்போ அப்படி இருந்து உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் எடுத்து வர உங்களுக்கு மனதிலே, நான் மனுஷரா மகிமை ஏற்றுக்கொள்வதில்லை, உங்களுக்கு தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். மறுபடியும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அவைகளை உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் அவைகளே, அப்படி தான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக்க என்று வர உங்களுக்கு மனதில்லை, நான் மனுஷா மகிமை ஏற்றுக்கொள்வதில்லை, உங்களை தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கேன். அப்போ ஜீவன் வேணும்னு சொன்னாக்கா தேவனத்தில் வரணும், அன்பாக இருக்கணும். கர்த்தர் நல்லது. யோவான் 8வது அதிகாரத்தில் பரிசேயன் சதுசேயன் பேசிக்கிறாங்க. அந்த வார்த்தை என்ன சொல்ல, வேதத்தை வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டது என்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவ பற்றி அங்கே தர்க்கம் உண்டாவது. பரிசேயர் சொல்றாங்க, வேத பாருங்க பரிசேயர் என்ன சொல்றாங்க, மற்றவங்களை பார்த்து வேதத்தை அறியாதவராகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டோம் என்றாங்க. ஆண்டவர் சொல்ல, கிறிஸ்துவ சொல்ல, கிறிஸ்துவ மார்க்கம் சொல்ல. அப்போ அவங்களே சொல்றாங்க, பரிசேயர் சதுசேயர் சொல்றாங்க. இங்க மேல பார்த்தாக்கா தாவீது பாருங்க, யோவான் 7வது அதிகாரத்தில் வேத வாக்கியம் சொல்கிறேன், என்னிடத்தில் விசுவாசம் இருக்க எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். 7:38 வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசம் இருக்க எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் நதிகள் ஓடும் என்றான். தம்மை விசுவாசத்தை அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியா பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்கள் அநேகர் அந்த வசனத்தை கேட்ட போது மெய்யாக இவர் தீர்க்கதரிசி என்றாங்க, வேறு சிலர் கிறிஸ்து என்றாங்க, வேறு சிலர் கிறிஸ்து கலிகால தினம் வருவார் என்றாங்க. இப்படி சொல்லிக்கினே அவங்க தர்க்கம் சில அவரை பிடிக்க மாட்டதா இருங்க. ஆனால் ஒருவனும் அவனும் கைப்படவில்லை. பின்பு இயேசு அப்போது பரிசேயர் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீங்களா, அதிகாரிகளே பரிசேயரின் ஏதோ அவனையும் விசுவாசியது உண்டு என்றார். அப்போ கீழே சொல்ல 40 வேதத்தை அறியாதவர்களே இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டது என்றார். அப்போ வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை நம்ம கடந்து போவோம். எஸ்ரா 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். 597 எஸ்ரா அதிகாரத்தில் 7வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வாசிப்போம். இந்த 7வது அதிகாரத்தில் 10வது வார்த்தை, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேல் கட்டளைகளையும் நியாயமானங்களை உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார்.
எஸ்ரா அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அப்போ வேதத்தை ஆராயணும் 1, அதன்படி செய்யவும், வேதத்தைப்படி செய்யறது 2, 3 இஸ்ரவேலில் கட்டளையும் நீதி நியாயங்களும் உபதேசிக்கும் 3 உபதேசிக்கும். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பாருங்க எவ்வளோ. அடுத்த வார்த்தை பயனில் படித்து தேறின வேதபாலனை எஸ்ரா என்னும் ஆசானுக்கு ராஜாவாக அஸ்ரா கொடுத்த சன்னத்தின் நகலாவது. அப்போ படித்திருந்தார் எஸ்ரா, நல்ல வேத அறிவுள்ள எஸ்ரா, இதயத்தை பக்கப்படுத்திருந்தான். யோவான் யோவான் 7வது அதிகாரம் 38, 39 ஏற்கனவே வாசித்தது, மறுபடியும் வாசித்து நான் முடிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லக்கூடிய என்னிடத்தில் விசுவாசம் எவனோ அவன் உலகத்திலிருந்து ஜீவத்தினர்கள் ஓடும் என்றார். கர்த்தர் நல்லவர். இதில் என்ன சொன்னால் முக்கியமாக சங்கீதம் 1 சொல்லி முடிக்கிறேன். எல்லாருக்கும் இது பிரயோஜனமான வேதம் வாசிக்கணும். வேதத்தை இந்த நான் ரசிக்கப்படாதோம்னா சில வீட்டில் இந்த அட்டத்தவங்க இன்று வேதம் வாசிச்சிருக்கலாம், இன்று ஜபித்திருக்கலாம் சொல்கிறேன் கிறிஸ்தவ வீட்டில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. நான் ஹிந்துஸாக இருக்கச்சா எங்கள் அப்பா அம்மா நான் சாமியார் பட்டப்பட்டியாக திருநள்ளாட்சின்னு அப்படிலாம் இருப்பேன். இப்போ அந்த வேஷம் போடுறதுக்கு பிடிக்கல, சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கண்டி அது இப்போ திருநெல்லாம் பூசின வேஷம் போட்டு அது காட்டணும் எனக்கு அவசியம் கிடையாது. அப்போது சில வீட்டில் நான் கிறிஸ்தவ வீட்டில் போச்சா அந்த வசனம் இருக்கும், வார்த்தை இருக்கும், இன்று நீங்கள் வேதம் வாசித்தீங்களா, இன்று ஜபிச்சிருக்கா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சா. சரி, சங்கீதம் 1வது சங்கீதம் 1வது வாரம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவுமாக பாவியின் வழியில் நில்லாமலும் பரிகாசக்கார உட்காரம் எடுத்து உட்காராமல் கர்த்தருடைய வச்சு பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ பாக்கியவான் யார்? வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். அதனால் வேதம் குறைவற்றது. ஹல்லேலூயா. தினமும் வேதம் வாசிங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் உங்களை அதிசயம் செய்வார், நன்மைகளை செய்வார். கர்த்தர் நல்லவர். வேத வார்த்தைக்கு சத்தியம், அவர் சாட்சி சத்தியம், அவரே சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.